கெப்பாசிட்டி பில்டிங், ஆசிரியரை தயார்படுத்துவதற்கு ஏதாவது தத்துவார்த்தமான தீர்வுகள் இருக்கிறதா என்றால் இல்லை. பயிற்சி பார்வை ஆக்ட் எமிஸ் மூலமாக இந்த இரு திட்டங்களின் மூலமாக நாங்கள் செய்வோம். இந்த திட்டம் என்ன செய்கிறது? இந்த திட்டத்தில் என்ன ஒரு தீர்வு, கல்வி தீர்வு அளிக்கப்பட்டிருக்கிறது என்று யாருக்கும் தெரியவில்லை, அவர்களும் அதை கூறவில்லை. இன்க்ளூசிவ் ஸ்கூல்ஸ் என்று கூறுகிறார், அதாவது உள்ளடக்கிய பள்ளி என்று கூறி அதற்கு அவர்கள் வைத்திருக்கும் தீர்வு என்பது டீம் பில்டிங், ஒரு கூட்டுறவு மனப்பான்மை, ஹார்மனி சர்க்கிள்ஸ், ஒற்றுமை வட்டம், அது மகிழ் மன்றம், கலை திருவிழா, மகிழ் முற்றம், இதுவெல்லாம் தீர்வுகளாக. இந்த மகிழ் மன்றம், கலை திருவிழா எவ்வாறு சாதிய ஏற்றத்தாழ்வுகளை அகற்றி மாணவர்களுக்கிடையே ஒரு செக்குலர் மனப்பான்மையை உருவாக்கி அவர்களுக்கிடையே ஒரு ஒற்றுமையை உருவாக்கும் என்பதற்காக ஒரு தத்துவார்த்தமான ஒரு புரிதல், ஒரு தீர்வு இதில் எங்கும் இல்லை. எண்ணறிவு எழுத்தறிவு என்று கூறுகிறார். எண்ணறிவு எழுத்தறிவு எதன் மூலமாக நடத்தப்படுகிறது என்றால் எமிஸ் மூலமாகவும் இது போன்ற ஆப்ஸ் மூலமாகவும் நடந்து வருகிறது. இந்த ஆப், அந்த டிஜிட்டல் ஆப், இதன் மூலமாக இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் ஆசிரியர்களுக்கு எப்படி பயிற்றுவிக்க வேண்டும் மாணவர்களுக்கு என்று இவர்களே இங்கிருந்து அந்த கண்டென்ட்டை கொடுத்து விடுகிறார்கள். எவ்வாறு கேள்வி கேட்க வேண்டும் என்று கேள்விகளையும் அனுப்பி விடுகிறார்கள். இதன்படி ஆசிரியர்கள் அங்கு பாடம் நடத்தி மாணவர்கள் கற்று அங்கு அசஸ்மெண்ட், அங்கு டெஸ்ட் எடுத்து அதை இவர்கள் இங்கு மேல்மட்டத்தில் இந்த ஸ்கூல் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷனுக்கு சமர்ப்பிக்க வேண்டும். தினமும் இது நடந்து வருகிறது. இதில் எவ்வாறு எண்ணறிவு எழுத்தறிவு அடையும்? எண்ணறிவு எழுத்தறிவு என்பது ஆசிரியரும் மாணவரும் அமர்ந்து ஒரு கோ லேர்னராக அதில் பங்கேற்று அதில் ஒரு அந்த ஒரு உள்ளார்ந்த மனப்பூர்வமாக அதை உணர்ந்து கொள்ளக்கூடிய பயிற்சி முறைகளை அடிப்படையில் நடத்தப்பட வேண்டியது. அது இங்கு இல்லை. அது இல்லாமல் ஆப் எமிஸ் போன்ற சிஸ்டம், கம்ப்யூட்டர் சிஸ்டம் மூலமாக செய்யப்படும் என்று கூறப்படுகிறது. அதுபோன்று இந்த குவாலிட்டி அண்ட் எக்ஸலன்ஸ், தரம் கல்வியில் ஏற்படுத்துவதற்கு அவர்கள் கூறுவது பள்ளி பார்வை என்ற ஒரு ஆப். அதுவும் ஆப் தான். அது மூலமாக பள்ளிகளை கண்காணிப்போம் என்று சொல்கிறார். எமிஸ் மூலமாக ஆசிரியர்கள் கற்றல் அந்த போதித்த பண்புகளை பராமரிப்போம், அதை நாம் கண்காணிப்போம் என்று கூறுகிறார்கள். அந்த ஸ்டேட் லெவல் அச்சீவ்மெண்ட் சர்வே அதுவும் சென்ட்ரலைஸ்ட். இங்க ஸ்கூல் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷன் மூலமாக, பள்ளித்துறை அந்த டிபார்ட்மெண்ட் மூலமாக இவர்கள் டேட்டா எடுத்து அதன் மூலமாக இவர்கள் அங்கு இந்த அது எவ்வாறு நடத்தப்படுகிறது, அந்த அடைவுகள் அடையப்பட்டிருக்கிறதா என்று பார்த்து இவர்கள் மார்க் போடுவார்கள். மாதிரி பள்ளிகள், வெற்றி பள்ளிகள், பிளாக் அளவில் வெற்றி பள்ளிகள், மாதிரி பள்ளிகள் இவையெல்லாம் அமைப்போம் என்று கூறுகிறார்கள். இந்த பள்ளிகள் எல்லாம் PMC பள்ளிகளுக்கு இணையானது. அதாவது இங்கிலாந்தில் நான் படிக்கும் பொழுது அங்கு சாதாரண பள்ளிகள் இருக்கும், கிராமர் பள்ளிகள் என்று இருக்கும். கிராமர் ஸ்கூல் என்றால் உயர்தட்டு மக்கள், பணக்காரர்கள், பிரபுக்கள் பிள்ளைகள் படிக்கக்கூடிய பள்ளி. அதை நான் இங்கிலாந்தில் படித்துக் கொண்டிருக்கும் பொழுது அங்கு பொதுமக்கள் போராடினார்கள் வீதியில் வந்து, எப்படி எங்களுக்கு ஒரு பள்ளி அங்கு ஒரு பள்ளி முடிந்தால் அனைத்து பள்ளிகளையும் மாதிரி பள்ளிகளாக, இல்லை என்றால் ஒரு சிலருக்கு மட்டும் மாதிரி பள்ளிகள், பிறருக்கு அது எப்படி வேறு மாதிரி பள்ளிகளாக இருக்க முடியும்? அதாவது மாதிரி பள்ளிகள் என்ற ஒரு நோக்கே தவறானது. அது மேற்பட்டு கீழ்பட்டு என்ற ஒரு ஏற்றத்தாழ்வுகளை உருவாக்கக்கூடியதாக இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு நிலையைத்தான் PMC பள்ளி இந்தியா முழுக்க செய்து வருகிறது. அவர்களுக்கு நோக்கம் வேறு, இவர்களுக்கு என்ன நோக்கம் என்பது தெரியவில்லை. இந்த மாதிரி பள்ளிகளை நடத்துவதற்கு இதையெல்லாம் சொல்கிறார்கள். அடுத்து நம்ம ஸ்கூலு, நம்ம ஊர் பள்ளி, இது அரசிடம் பணம் இருக்க வேண்டும், அந்த நிதி ஆதாரத்தை வைத்துக் கொண்டு இவர்கள் பள்ளி கட்டமைப்புகளை உருவாக்க வேண்டும். ஆனால் இங்கு இதுவரை இவர்களுடைய கடந்த 4-5 ஆண்டுகள் அல்லது 10 ஆண்டுகளை கூட எடுத்துக் கொள்ளுங்கள், பள்ளிக்காக இவர்கள் அளிக்கும் நிதி ஆதாரம் என்பது முற்றிலும் குறைவானது. அது போதாமை கொண்டதாக இருக்கிறது. பள்ளிகளாக இருக்கிறது, புது பள்ளிகள் ஆரம்பிக்கப்படவில்லை. ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் கூட கடந்த ஒரு 10 ஆண்டுகளில் ஆரம்பிக்கப்படவில்லை. ஆனால் தனியார் இன்ஜினியரிங் பொறியியல் கல்லூரிகள் நிறைய உருவாகிறது.